வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம்னு சொல்கிறதா? ஓகே, நல்ல விஷயந்தான். ஏன்னா டாக்டர் இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம் மென்டல் ஹெல்த்துங்கிறது. நிறைய பேர் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து மென்டல் ஹெல்த்தோட டிஃபெக்ட் வந்து டெஃபினட்டாக ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போதோ ஆங்ஷியஸாக இருக்கும்போதோ இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கும்போதோ நம்ம பிரெயின் வந்து சில நியூரோ கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணும். இது வந்து ஒரு சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் காஸ் பண்ணும். ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே பிபி வந்துடலாம். ஏன்னா கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னால அவங்க ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது கண்டினியூஸாக இருக்கும்போது ஒரு யங்கர் ஏஜ்லேயே பிபி டெவலப் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்னால இன்சுலின் செக்ரீஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீப்புளுக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு டயபெட்டிஸ் earlier வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க ஒரு ஸ்லீப் டிப்ரிவேஷனோடையும் இருக்கும்போது பிபி, சுகர் இந்த மாதிரி மெட்டபாலிக் இல்னஸஸ் எல்லாம் earlier வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. ஓகே, எனக்கு வந்து ஒரு மென்டல் கன்சர்ன் இருக்குன்னா எந்த ஸ்டேஜில் வந்து ஐ ஷுட் கன்சல்ட் டாக்டர்? டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். சில பேரால் ஒரு ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கூட கோப் பண்ணி தே கேன் டேக் இட் அண்டர் தேர் ஸ்ட்ரைட் அண்ட் அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட இமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து கொஞ்சம் கோப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸோ வென்எவர் ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் தட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நான் அஃபெக்ட் ஆகிறேன், என்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, என்னோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, என்னோட சோஷியல் சர்க்கிளில் என்னோட பிஹேவியர் மாறுது, பெருசாக மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறேன், இல்லை எனக்கு என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுல வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை என்னோட ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருது, ஆர் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்னால நான் ஆல்கஹால் எல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்கில் இருந்த நான் வந்து இப்போ வீக்லி 2-3 டேஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறேன், நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னாலே there is something which is disturbing you and putting you out of your routine lifestyle. ஸோ அப்போ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து பார்க்கணும். நான் இதை பற்றின அவேர்னஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? Tier 1 சிட்டிஸ்லலாம் கொஞ்சம் அவேர்னஸ் டெஃபினட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் யங்கர் ஜெனரேஷன் கிட்டேயுமே இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு சம்திங் இஸ் ராங், என்னை கூட்டிகிட்டு போங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பட் இன்னொரு செக்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஸ்டிக்மானால அவங்க வந்து சில்ட்ரனை வந்து இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீ ஏன் இதெல்லாம் பெருசு பண்ணுற அப்படின்னு ஷட்டிங் தம் டவுன். பட் இப்போ நிறைய யங்கர் ஜெனரேஷன் கிட்ட மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இருக்குது. பட் இன்னமும் வந்து Tier 2, Tier 3 சிட்டிஸில் இந்த அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் வி நீட் டு ஒர்க் ஆன் அ லாட். மெடிக்கல் ப்ராப்ளமாக அவங்க பார்க்குறதில்ல. அங்கே நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அவேர்னஸ்க்கு.